என் பேர் பாலச்சந்தர். நான் தமிழ்நாடு ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸராக இருக்கேன். கணேஷ் ஐஏஎஸ் 20 வருஷம் வந்துட்டாங்க அப்படிங்கிற ஜேர்னியில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அண்ட் இந்த ஜேர்னியில் நானும் ஒரு பார்த்தா இருந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது இன்னொரு எனக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அந்த வகையில் இந்த வாழ்த்து செய்தியை நான் இங்கே பகிர்றதுலையும் கணேஷ் ஐஏஎஸ்னுடைய பயணத்தை பற்றி பேசுறதுலையும் எனக்கு மிகுந்த ஒரு திருப்தியான ஒரு செய்தியா நான் நினைக்கிறேன். 2012 ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்ல நான் பிஎஸ்டியை விட்டுட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் என்னுடைய கரியர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில வந்தப்போ நான் என்னுடைய முதல் கைடன்ஸ் அண்ட் முதல் ஸ்டெப் காம்படிட்டிவ் எக்ஸாம் கோச்சிங்ல அப்படின்னு நான் வந்து எனக்கு கணேஷ் ஐஏஎஸ். ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கு நான் 3 மாசம் தான் எனக்கு டைம் இருந்துச்சு. பட் அந்த 3 மாசத்துல எனக்கு இதுக்கு ப்ரிப்பேர் ஆக முடியுமா அப்படிங்கிற டவுட்ல தான் நான் வந்து வந்தேன். எனக்கு ஒரு 2 செஷன் அதில் பர்சனலாக வந்து சார் கூடயும் அப்போ அவருடைய டீம் கூட ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தது. பட் அந்த இன்ட்ராக்ஷன்ல அந்த கான்ஃபிடன்ஸ் கிடைச்ச உடனே சரி ஃபர்ஸ்ட் 2012 ஒரு ஃபிலிம்ஸ் கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு கிளியரன்ஸ் கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது. அந்த வருஷம் வந்து ஒரு 5 மார்க்ல ஃபிலிம்ஸ் வந்து நான் கிளியர் பண்ண முடியல. பட் இட் ஹாஸ் கிவன் மீ அ கான்ஃபிடன்ஸ் லைக் இட் இஸ் பாசிபிள் டு கிளியர் வித் அ ப்ராப்பர் கைடன்ஸ், the two with a team that was there in Ganesh IAS. Not like I could achieve it easily. But like அப்புறம் அடுத்தடுத்த வருஷங்கள் தொடர்ந்து ஒரு 5 ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ண 5 மெயின்ஸ் கொடுத்தேன். பட் எனக்கான ஃபினான்ஷியல் தேர்தல்கள் சில விஷயங்கள் இருந்ததால நான் வந்து ஜாப்ல இருந்துகிட்டே படிக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. படிச்சுக்கிட்டே இருந்தாலும் எனக்கான ஈவினிங்ல நான் வந்து 2 மணி நேரம் எங்கள்கிட்ட கணேஷ் ஐஏஎஸ்ல நான் வாங்குற கைடன்ஸே எனக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் கொடுத்த ஒரு ஃபீல் இருந்ததால ஐ வாஸ் ஸோ கம்ஃபர்டபுள். பட் மீன்வைல் எனக்கான காம்படிட்டிவ் எக்ஸாம் டெஸ்ட்ல வந்து ப்ரிப்பரேஷன்ல இன்னும் கொஞ்சம் அடிஷனல் ப்ரிப்பரேஷன் ஏதாச்சும் ஒரு வகையில் தேவைப்பட்டா நல்லா இருக்கும் அப்படின்னப்போ கணேஷ் சார் வந்து கிளாஸஸ் நீங்க எடுத்திருந்தாலும் பாருங்க. ஏன்னா நான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு யூனிவர்சிட்டியில, எஸ்ஆர் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு நீங்க டீச்சிங்ல இருக்கிறதால உங்களுக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல டீச்சிங்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் தான் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி சில கிளாஸஸ் என்னுடைய வாலண்டரி ரெக்வெஸ்டின் அடிப்படையில் எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அண்ட் ஸோ அஸ் அ ஸ்டூடெண்ட், அஸ் அ டீச்சர், டியூட்டர், ஸோ இந்த 2 வகையிலையும் கணேஷ் ஐஏஎஸ் கூட ஒரு அருமையான ஒரு ட்ராவல் எனக்கு அந்த டைம் பீரியட்ல. Till 2019 I was traveling regularly, but 2019ல I got this opportunity to enter into forensic science department. பட் அதுக்கப்புறம் I could not get into this tutorship role in Ganesh IAS. பட் லைக் அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக அவங்களுடைய மேகசின்ஸ் படிக்கிறது, அது சம்மந்தமாக ஒப்பீனியன் கொடுக்கறது, அண்ட் கணேஷார் கூட ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்ல டவுட் இருக்கு, ஈவன் எங்கள் ஃபீல்டில் ஏதாச்சும் ஒரு லீகல் கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நான் முதல்ல ஐடியா கைடன்ஸ் கேட்குற நபர்களை கணேஷார் ஒருத்தர். ஸோ அந்த வகையில் வந்து கணேஷ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற ஒரு பாத்தை தாண்டி கணேஷர் அவரு வந்து ஒரு மோரல் கைடா இன்னமும் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்ல நான் இன்னும் டிராவல் பண்ணும்போது எனக்கு நிறைய வகையில மென்டர்ஷிப் ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அது இல்லாம சில அவருடைய டைனமிக் குவாலிட்டி கிளாஸஸ், ஸோ அது வந்து எங்களை வந்து ஆக்சுவலா ஷேப் பண்ண விதமே வந்து இட் இஸ் ரிஃப்ளெக்டிங் இன் அவர் ஜாப். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய சீனியர்ஸ்ட இட் இஸ் கிவிங் அ பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் அபவுட் அவர் செல்ஃப். இதுக்கெல்லாம் பேஸ் எங்க கிடைச்சுன்னு பார்த்தீங்கன்னா the hours we spent in the classrooms in Ganesh IAS, that do with the Ganesh's quality classes and Arun Gargi's classes. So இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களை மவுல் பண்ணது தான் இட் இஸ் ரிஃப்ளெக்டிங் இன் ஆர் ஜாப். ஸோ கவர்மெண்ட் சர்வீஸ்ல நம்ம வந்து உள்ள சக்சஸ்ஃபா வர்றதுக்கு உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு பேஸ் அப்படின்னா அதுல நீங்க சக்சஸ்ஃபுல் கெரியர் வந்து கொண்டு போறதுக்கு யூ நீட் சர்டன் கேரக்டரிஸ்டிக் குவாலிட்டிஸ். ஸோ அந்த குவாலிட்டிஸை எவால்வ் பண்றதுக்கு எனக்கு கணேஷ் ஐஏஎஸ் நல்ல பிளாட்ஃபார்மா இருந்திருக்கு. அண்ட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு கணேஷர் அண்ட் ஹிஸ் டீம். அண்ட் இந்த 25th இயர்ல அவங்களோட ஜேர்னி இன்னும் வர்ற வருஷங்கள்ல மென்மேலும் பெருகணும். அண்ட் இட் ஷுட் க்ரோ அண்ட் இட் மஸ்ட் பிகம் கைண்ட் ஆஃப் ஐடென்டிட்டி ஃபார் ஆல் த சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ். என்னுடைய இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் பார்ட் டைம்ல படிச்சாலும்
என்னுடைய எக்ஸாம்ஸ்ல வந்து நான் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதா இருக்கட்டும், இல்லை என்னோட மெயின்ஸ் எக்ஸாம்ஸோட இதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே மைன்யூட்டான ஒரு இம்ப்ரவைசேஷன்ஸ் தேவைப்பட்டா கூட பர்சனல் கைடன்ஸ் கிடைச்சது தான் நான் இந்த இன்ஸ்டிடியூட்ல பார்த்த ஒரு யூனிக்கான ஒரு ஃபீச்சர். ஸோ அதனால வந்து லைக் I suggest people like who are planning for career in civil services, you have to think about environment here, and even a personal suggestion, it's up to you. My opinion, you would be in the right hands to realize your dream career in civil services. So அது வந்து ஆக்சுவலாக நான் வந்து 100% satisfactory person I can convey this message to you. Once again, I thank the team spending hours with me in molding my civil service career, and and I thank Ganesh sir personally for continuing as my mentor even after my entry into the government service. And I hope like now civil service is evolving in new dimensions. And I like after having a recent discussion with Ganesh sir, I'm seeing like he is evolving the entire concept of training the civil service aspirants with the innovative technologies as well as his inculcation. His inculcation about these advancements into the aspirants' brain. So obviously, like this would be providing fruitful yield for future governments, I guess. So thanks again. Wishing you all the very best. Thank you all.